காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட திருக்குறள் சீரீஸில் 20வது அதிகாரமாக நடுவுநிலைமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 19 அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு குறள் என்னென்னா, நடுவுநிலைமையில் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பொருள் பார்த்திங்கன்னா, பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுநிலைமை எனும் தகுதியாகும்னு சொல்கிறாங்க. பகைவர் அயலோர் நண்பர் அப்படின்னு யாரையுமே பகுத்து பார்க்காம ஒருதலை சார்பாக நிற்காமல் நடக்கிறது தான் நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை அப்படிங்கிற தகுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக 2வது குறள், செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து. பொருள் என்னன்னா, நடுவுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவுநிலைமையோட ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருக்க செல்வ வளமானது அழிவே இல்லாமல் அவரோட வழியில் வரக்கூடிய சந்ததியினருக்கு உறுதியான நன்மையை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நடுவுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும். 3வது, நன்றே தரினும் நடுவிகந்தா மாக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்றே தரினும் நடுவிகந்தா மாக்கத்தை அன்றே ஒழிய விடல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் அப்படின்னா நம்ம நடுவுநிலைமை தவறி உண்டாகக்கூடிய ஆக்கம் இருக்குல்ல, அது நமக்கு தீமை தராமல் நன்மையே தருவதா இருந்தாலுமே அந்த நடுவுநிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணவே கூடாது. நடுவுநிலைமை தவறி உண்டாகிற ஆக்கத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவுநிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். 4வது குறள், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள் பார்த்திங்கன்னா, நடுவுநிலைமை உடையவர் நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க நடுநிலைமை உடையவங்க, இவங்க நடுநிலைமை இல்லாதவங்க அப்படிங்கிறது எப்படி அறியப்படும்னா, அவங்கவுங்களுக்கு பின்னாடி எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் அப்படின்னு அடுத்ததான் 5வது குறள், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. பொருள் பார்த்திங்கன்னா, கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல, ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேடும் ஆக்கமும், அதாவது துன்பமும் இன்பமும் வாழ்வில் இல்லாதது இல்லை, அதனால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல, ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும். 6வது குறள், கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். பொருள் பார்த்திங்கன்னா, தன் நெஞ்சம் நடுநிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட மனசாட்சி நடுநிலைமை தவறி தவறு செய்கிறதுக்கு நினைக்குதுன்னா, நான் கெட போகிறேன், வீணாக போகிறேன் அப்படின்னு ஒருவன் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தன் நெஞ்சம் நடுநிலைமை தவறு செய்ய நினைக்குமாயின் தான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். 7வது குறள், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. பொருள் பார்த்திங்கன்னா, நடுவு நிலைமையில் நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. நடுவு நிலைமையில் நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. என்ன சொல்கிறாங்கன்னா, நடுவு நிலைமையில், அதாவது நேர்மையான ஒரு முறையில் நடுவு நிலைமையில் நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றாங்கள, அவங்க அடைந்த வறுமை நிலையை பார்த்து உலகம் அதை தாழ்வாக நினைக்காது, அதை தான் கேடு என கொள்ளாது உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நடுவு நிலைமையில் நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. 8வது குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. பொருள் பார்த்திங்கன்னா, முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவுநிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தான் சமமாக இருந்து, அதாவது அந்த நடுநிலைமை தவறாமல் தான் சமமாக இருந்து
பின்னாடி பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல், அதாவது தராசு இருக்குல்ல, அந்த மாதிரி சமமாக அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமையை போற்றுறது தான் சான்றோருக்கு அழகாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும். அடுத்த 9வது குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால், அதாவது நம்ம உள்ளத்தில் நடுவுநிலைமை தவறாத பண்பை பெற்றிருந்தோன்னா சொற்கள்லையும் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக 10வது குறள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். பொருள் பார்த்திங்கன்னா, பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். அப்படின்னா பிறர் பொருளாகவே இருந்தாலும் நம்மளோட பொருள்னால் எப்படி பத்திரமா கரெக்டாக கொடுப்போம், அந்த மாதிரி பிறர் பொருளையும் தன் பொருளை போலவே கருதி நேர்மையோட வாணிகம் செய்கிறது தான் வணிக நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம நடுநிலைமை அதிகாரத்தில் இருக்க 10 குறளுமே பொருளோட பார்த்தோம். இன்னொரு டைம் குறளை மட்டும் வாசிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குறள். தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். 2வது குறள். செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து. 3வது குறள். நன்றே தரினும் நடுவிகந்தா மாக்கத்தை அன்றே ஒழிய விடல். 4வது குறள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். 5வது குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. 6வது குறள். கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். 7வது குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. 9வது குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். 10வது குறள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நடுநிலைமை அதிகாரத்தில் இருக்க 10 குறளுமே பார்த்து முடிச்சிட்டோம். இதோட நம்ம திருக்குறள் சீரீஸில் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் கொடுத்துருக்காங்களே 20 அதிகாரங்கள், அந்த 20 அதிகாரங்களுமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்கறது எல்லாருமே நம்மளோட திருக்குறள் சீரீஸில் 20 அதிகாரங்களுமே கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழில் அடுத்ததாக இலக்கணம் பாட்டு பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.